ஹலோ கைஸ், ரொம்ப மாசம் கழிச்சு கேமுக்குள்ள போக்கர் பிஃபோர் ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் இந்த டைம் இது யூனிவர்சல் ட்ரெயின் ஈவெண்ட்ல விட்டுருக்காங்க. ஸோ அதாவது ஆல்ரெடி உங்க வீட்டை டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நானும் எந்த போக்கர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஆல்ரெடி 227 டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸ்சேஞ்ச் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். சரி, 1000 டைமண்ட் இருக்கு. அதில் ஒரு 500 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு சரி லக்ல கிடைச்சிச்சா எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா டாப் 2 போக்கர்ஸ்ல ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நிறைய யூடியூபர் சொல்லி பார்த்துருக்கேன். ஸோ ஏதாவது ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்ட் ராயில் போய் ஸ்பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணுங்க, உங்களுக்கு லக் சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தரினாவை பொறுத்த வரைக்கும் லக்குங்கிறதுலாம் எதுவும் இல்லை. அவங்க செட் பண்ணி வச்சிருக்க அல்காரிதம் பொறுத்து தான் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். பட் என்னதான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலுமே கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி பார்த்துட்டு MP40 இறங்கிட்டு வந்து அந்த MP40 எல்லாத்தையுமே வேகமாக டச் பண்ணிட்டே இருந்தேன். சரி, ஒரு 5 ஸ்பின் 90 டைமண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பின் பண்ணேன். பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயே ப்ளூ போக்கர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது லக்குன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படியோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஒரு போக்கரோட திரும்பி போகலாம் அப்படின்னு பார்த்தா அப்பதான் சரி டாப் போக்கர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையும் வந்துச்சு. சரி, இப்போ நான் அதே ட்ரிக்கை மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு மறுபடியும் கோல்ட் ராயில் போய் ஒரு 10 ஸ்பின் போட்டேன். சரி, இந்த டைம் இதே மாதிரி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் மறுபடியும் கோல்ட் ராயில் போய் ஸ்பின் பண்ணேன். அட்லீஸ்ட் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாவது டாப் போக்கர் எடுத்துடலாம் அப்படின்னு தான் ஸ்பின் பண்ணேன். அதே மாதிரி எல்லா போக்கர் MP40 டச் பண்ணிட்டே இருந்தேன். சரி, 5 ஸ்பின் போடலாம், 90 டைமண்ட் ஸ்பின் போட்டேன். ஸோ இந்த டைம் 5 டோக்கன்ஸ்லாம் கொடுத்தாங்க. சரி, இன்னும் ஒரு 2 ஸ்பின் போட்டு கிடைக்கிதான்னு பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நானும் இன்னொரு 5 ஸ்பின் போட்டேன். இதே மாதிரி பெருசாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே சிங்கிள் டோக்கனாக கொடுத்துட்டாங்க. சரி, நம்மளுக்கு தேவையான 2 டோக்கன் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையில்லாமல் 90 டைமண்ட் வேஸ்ட் பண்ணணும். சிங்கிள் ஸ்பின்னை போட்டு 2 டோக்கன் கிடச்சிடும் அப்படின்னு பார்த்து ஸ்பின் பண்ணேன். பட் அகைன் ஒரு டோக்கன் மட்டும் தான் கொடுத்தாங்க. சரி, இது சரிபட்டு வராது, மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போடலாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் 90 டைமண்ட்ஸ் போட்டேன். சரி, இந்த தடவையாவது லக்கில் ஏதாவது கிடைக்க மறுபடியும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பட் இந்த ஸ்பின்ல கன் என்ன கிடைக்கலனா கூட டோக்கன்ஸ் நிறையவே கிடச்சிச்சு. ஒரு 15 டோக்கன்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, கடைசி வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிட்டேன். சரி, எல்லோ போக்கரே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு 250 டோக்கன்ஸை கொடுத்தா எல்லோ போக்கரே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த MP40 ஈவெண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைச்சிச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் வர போகிற நெக்ஸ்ட் ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.